சிந்து, அழாத சிந்து. பெரியம்மா பத்தி தான் உனக்கு தெரியும். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா யாரு சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க. இந்த குடும்பத்துல இருந்து யாருமே கேண்டீன் திறப்பு விழால கலந்துக்க கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டா. நீ கூட வரமாட்டல? யாரும் வர வேண்டாம், விடுங்க, நானே பாத்துக்கிறேன். எனக்கு சாமி துணையா இருக்கும். அம்மா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவங்க வரமாட்டேன்னு சொன்னது எனக்கு பெரிய வழி இல்ல டாக்டர். அன்னபூர்ணி அத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பரவாயில்ல விடு டாக்டர், நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு நீ நினைச்ச மாதிரி கேண்டீன் திறப்பு விழாவுக்கு அன்னபூர்ணி பெரியமாவை நான் அழைச்சிட்டு வரேன். என்ன டாக்டர் இவ்ளோ பெரிய போய் சொல்ற? உன்னால எப்படி அவங்கள அழைச்சிட்டு வர முடியும்? அவங்க தெளிவா சொல்லிட்டாலே வர முடியாதுன்னு. நம்பிக்கை தானே வாழ்க்கை. நீ நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும். நீ நாளைக்கு கேண்டீன் திறப்பு விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணு. ஊர் பெரியவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கேண்டீன் திறப்பு விழாக்கு பத்திரிக்கை வச்சு வரவை. பெரியமாவும் வருவாங்க. குட்டியாக ஊட்டிக்கோ ஒட்ட ஒட்ட பொட்டுக்காரி கட்டிக்கோ கட்டியாக ஊட்டிக்கோ ஒட்ட ஒட்ட பொட்டுக்காரி கண்ணையின் முன்னே கடலும் துள்ளாது. பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. ஐயோ எவ்வளா, இவளுக்கு நம்ம பவுடர் அடிச்சு சளி பிடிக்காதே. எண்ணெய் எள்ளி மூஞ்சில் தருகிறாளே, எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிரும். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அது இருந்தா உன்னையா நான் கல்யாணம் பண்ண போறேன். என்ன? இல்ல 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 ஒண்ணு இல்ல, நீ சொல்லு, அந்த விஷயத்த சொல்லு. பாவம் சிந்து கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல மெஸ் ஓபன் பண்ற. நம்ம வீட்ல இருந்து அன்னபூர்ணியத்தை நம்ம யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ பாட்டு ஒட்டக்கத்தை கட்டிக்கோ டைனோசரை கட்டிக்கோன்னு என்னென்னமோ வளர்க்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்பெல்லாம் பாட்டு பாட்டு ஜாலியா இருப்பியா? இல்ல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பெருவி? அம்மாக்கு பிடிக்காத விஷயத்த இந்த வீட்டுல யாருமே செய்ய மாட்டாங்களே. சிந்து மேல இருக்கிற கோவம் அம்மாக்கு இன்னும் குறையல. அதனாலதான் அவங்க இப்பெல்லாம் சொல்றாங்க. அவங்க சொன்னா இதை இப்படியே விட்டுறதா? அவங்க கிட்ட எப்படியாவது பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அவங்க கிட்ட எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே பெருவி. அப்படிலாம் நீ சொல்லாத. நியாயமான விஷயத்த அவங்க ஏத்துக்கிற மாதிரி சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நீ போய் அன்னபூர்ணியத்தை கிட்ட பேசி கேண்டீன் திருவிழாவுக்கு அவங்கள நீ வரவை. உன்னால முடியும். என்ன பெருவி, என்ன போய் கொத்து விடுற? சும்மாவே எங்க அம்மா என்ன திட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் போய் சிந்துக்காக பேசினேன் வை, அவ்வளவுதான். நான் என்ன ஆவனே எனக்கு தெரியாது. நான் போய் கேட்கறத விட நீ போய் கேட்டேன்னு வச்சுக்க, எங்க அம்மா ஒத்துக்குவாங்க. சொல்ல போனா என்னை விட எங்க அம்மாக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். உன்னதான் எங்க அம்மா ரொம்ப மதிக்கிறாங்க. நீ சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. நீயே போய் கேளு. அது எனக்கும் தெரியும். நான் போய் பேசிட்டு தான் வரேன். ஓஹோ. ஆனா அவங்க கட்டன் ரைட்டா சிந்துவோட கேண்டீன் திருவிழாவுக்கு இங்க இருந்து யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ கேட்டே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் மட்டும் சொன்னா கேட்பாங்களாக்கும்? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க பைரவி. நீயே எந்த ஒரு முடிவுக்கும் வராத. முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் பேசு. ஒருவேளை நான் சொல்லி மறுத்தவங்க நீ சொல்லி சம்மதிக்கலாம்ல? இல்ல, உனக்கு எங்க அம்மாவை பத்தி இன்னும் தெரியல. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க. நான் போய் கேட்டேன்னு வை, உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டுவாங்க. நான் இப்பதான் கொஞ்ச நாள் அவங்க கிட்ட திட்டு வாங்காம இருக்கேன். மறுபடியும் திட்டு வாங்க வச்சிடாத பைரவி. திட்டு வாங்குறதுனால உயிரெல்லாம் ஒண்ணும் போயிடாது. உங்க அம்மா தானே. போ, சிந்துக்காக போய் பேசு. என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? சிந்து இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கா, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு போய் உங்க அம்மா கிட்ட பேசு. கண்டிப்பா அவங்க திருப்பி வரதுக்கு சம்மதிப்பாங்க. சரி, உனக்காக போய் பேசி பாக்குறேன். சும்மா வார்த்தைக்காக எல்லாம் போய் பேசாத.
கண்டிப்பா அவங்க திருவிழாவுக்கு வரணும். அந்த மாதிரி போய் பேசு. ம் ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா என் அம்மா கையால நான் வாங்க போறேன். சரி போய் பேசுறேன். போ. என்ன இங்கே நிக்கிற? போய் உங்க அம்மா கிட்ட போய் பேசு. போ. போறேன். அக்கா, ஆறுமுகம். பைரவிங்க ஆ, அவ ரூம்ல இருக்காமா. சரி. போடா போய் பேசு. ம். அம்மா என்னப்பா? என்ன விஷயம்னு சொல்லுடா. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நாளைக்கு சிந்து கேண்டீன் திறக்கறாங்கல்ல, அதுக்கு நம்ம வீட்ல இருந்து யாரும் கலந்துக்க கூடாதுன்னு நீ சொல்லியிருக்கியான். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. என்ன கஷ்டம்? இல்ல சித்தி, பொதுவா நம்ம ஊருக்குள்ள புதுசா யாராவது தொழில் தொடங்கினாலோ இல்ல யார் வீட்ல எந்த நல்ல காரியம் பண்றதா இருந்தாலும் அம்மா தான் முன்னால நின்னு முதல் ஆளா போய் வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது சிந்து நம்ம வீட்ல இருக்காங்க, கஷ்டப்பட்டு அவங்க ஒரு கேண்டீன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு போய் நீங்க ஆசீர்வாதம் பண்ணி தொடங்கி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்லம்மா. முகம் தெரியாத யார் யாருக்கோ நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் சிந்து, அவங்களுக்கும் நீங்க பண்ணலாமா? முகம் தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்க நல்லவங்களா இருக்கணும். அந்த சிந்து நல்லவ இல்லையே. என் நம்பிக்கைய கொன்னவளாச்சே. அவ கூப்பிட்டான்னு நான் எப்படி போக முடியும்? அவ சொன்ன ஒரு பொய்யால இந்த ஊர்ல உள்ளவங்க சிவாவை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் எவ்வளவு தரக்குறைவா பேசிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி என்னால மறக்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் சிந்துவுக்கு எப்பவுமே மன்னிப்பு இல்ல. அவ செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். ரைட்டுமா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இல்லங்கல. ஆனா நீங்களே கேண்டீன் திருவிழாக்கு வரலனா ஊர்ல இருக்கிறவங்க சிந்து மதிக்க மாட்டாங்களாமா? அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ சிவாவை அவமானப்படுத்தி இருந்தாலும் அவளை சிவா ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் ஆரம்பிக்க வச்சதே நம்மளோட பெருந்தன்மை தான். புரியுதா? அவ சிவாவை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே தான் நான் நினைச்சேனே தவிர அவ வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அவ இங்கே எப்படியோ வாழ்ந்துட்டு போகட்டும். ஆனா அவ சிவா கூட வாழவே கூடாது. சிவாவை விட்டு பிரிஞ்சு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவளுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு நான் கொடுத்திருக்கேன். அத வச்சு அவ பொழைச்சு போகட்டும். இனிமே அந்த சிந்துவுக்கு உதவி பண்ற நோக்கத்தோட என்கிட்ட வந்து நீ பேசாத. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. வாமகா. சாரி பேரவி, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அம்மா கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? அக்கா அக்கா, இன்னைக்கு திறப்பு விழாவுக்கு உங்க அத்தை அன்னபூரணி வருவாங்களா? அவங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வரணும்னதே நானும் கடவுள் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கவலைப்படாதீங்கக்கா, கண்டிப்பா அவங்க வருவாங்க. சிவா அண்ணா எப்படியும் அவங்கள கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி சுபா, நீ பாத்துக்க. நான் போய் டாக்டருக்கு போன் பண்றேன். என்ன ரிங்கு போது போன் எடுக்க மாட்டேங்கிறாக?
ஆண்டி காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. நீ ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இருக்கட்டும் ஆண்டி, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் உங்களுக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு காஃபி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. பிபி டேப்லெட்லாம் ஒழுங்கா போடுறீங்கல்ல? 2 நாளா டேப்லெட் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனாலதான் இப்படி இருக்கும் என்னமோ. என் ரூம்ல பிபி டேப்லெட் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரிங்க ஆண்டி. ஆண்டி ஆர் யூ ஆல் ரைட்? உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணுதா? லேசா சோர்வா இருக்குமா, கொஞ்சம் சிவாவை கூட்டிட்டு வாயேன். இதோ கூட்டிட்டு வரேன் ஆண்டி. சிவா, சிவா, என்ன சுவாதி? சிவா, அன்னபூர்ணி ஆண்டிக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கான், உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. பெரியமாவுக்கு என்னாச்சு? தெரியல சிவா, நீ உடனே வா. பெரியமா என்னாச்சு? பெரியமா ஒண்ணும் இல்லையா, பயப்படாத. லேசா மயக்கம் வர மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். 2 நாளா பிபி மாத்திரை போட மறந்துட்டேன்ல, அதனாலதான் நான் நினைக்கிறேன். என்ன பெரியமா, நீங்க டேப்லெட் எல்லாம் கரெக்டா போடணும்னு சொல்லிருக்கேன்ல, ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். பிபி நார்மலா தான் இருக்கு. எல்லாம் நார்மலா தான் இருக்கு பெரியமா. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணணும் பெரியமா. இன்னைக்கு ஹாஸ்பிடல் வந்தீங்கன்னா உடனே பண்ணிடலாம், வாங்க. ஆமா ஆண்டி, நீங்க சிவா கூட போய் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க, அப்பதான் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தெரியும். அதெல்லாம் தேவையில்லம்மா, இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். இல்ல பெரியமா, இப்பெல்லாம் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி மாஸ்டர் செக்அப் பண்ணணும். உங்களுக்கு பண்ணி 1 இயர் ஆச்சு, உடனே பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாத ரிஸ்க். நீங்க வாங்க, நம்ம இன்னைக்கே போய் செக் பண்ணிடலாம். யோசிக்காதீங்க பெரியமா. மா என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சு வா? ஒண்ணும் இல்லையா, லேசா மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஐயோ, என்னம்மா சொல்ற? சிவா, என்ன அம்மா இப்படி சொல்றாங்க? முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம், வாமா. நான் கூப்பிட்டு தான் இருக்கேன் ஆரம்பம், ஆனா இவங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா நீ சிவா சொல்லியே கேட்க மாட்டேங்கிற? பைரவி சொல்லு பைரவி. ஆமா அத்தை, நீங்க முதல்ல உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. இந்த மாதிரி ஹெல்த் விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. போய் என்ன ஏதுன்னு உடனே பாத்துருங்க, அப்பதான் சீக்கிரம் சரி பண்ண முடியும். ஆமா ஆண்டி, நீங்க கிளம்புங்க. அம்மாவும் அப்பாவும் வெளில போயிருக்காங்க, அவங்க வந்ததும் நான் ஹாஸ்பிட்டல் வரேன். நீங்க சிவா கூட போங்க. சரி வாங்க நீங்க முதல்ல. ஆரம்பம், நீ கார் எடு. சரி சிவா, ஆமா. பைரவி, நீ அம்மா கூட்டு வா. வாங்க. வர சுவாதி. சிந்து, சாமி, இங்க வாமா. உன் கையால இந்த விளக்கை ஏத்தி வச்சிருமா. என்னம்மா, நல்ல நேரம் முடிய போகுது. கேண்டீன் திறக்க யாரோ வரணும்னு சொன்னேன், அவங்க வரலையா? அவங்க வந்துருவாங்க சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சரிம்மா, நான் மத்த வேலையை பாக்குறேன். டாக்டர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா. அன்னபூர்ணி அத்தை வருவாங்களான்னு தெரியலையே. நல்ல நேரம் வேற முடிய போகுது, இப்ப என்ன பண்றது?
கடவுளே, அன்னபூர்ணி அத்தை வந்துட்டாக. டாக்டர் சொன்ன மாதிரி அத்தைய கூட்டிட்டு வந்துட்டாக. அம்மா வர வேண்டியவங்கள வந்துட்டாங்களாம்மா? வந்துட்டாக சாமி. சரிம்மா, நான் ஆரம்பிச்சிடுறேம்மா. பைரவி, அம்மாவை பார்த்தோன்னே சிந்து முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பத்தியா? ஆமா ஆமா, அவ யார் வரலனாலும் கவலைப்பட மாட்டா. அவளுக்கு அன்னபூர்ணியத்தை வந்தா மட்டும் போதும். ஏன்னா அவங்க மேல அவ அவ்வளவு மரியாதை வச்சிருக்கா. ம். இப்ப நான் அத்தை கிட்ட எப்படி ஆசீர்வாதம் வாங்குறது? எனக்கு மன்னிச்சிருங்க அத்தை. சாரி அத்தை, நான் பார்க்கல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அம்மா பாத்தியா, சிந்து கேண்டீனுக்கு உன் பேர் தான் வச்சிருக்காங்க.